இந்த கொஸ்டினில் நமக்கு சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு சுருக்குக அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹோல் பவரில் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டையும் நம்மளால் பெருக்க முடியும். அதே மாதிரி இது ரெண்டையும் பெருக்க முடியும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாவது பெருக்கினா என்ன வரும்? 5 ஹோல் பவர் 6ன்னு வருமா? ஓகே, எழுதிக்கிறேன். இன்ட்டு இப்போ இதில் பாருங்கள், 3 ஹோல் பவரில் ஒன்றுமே இல்லை, அப்போ 1 இருக்கிறது அர்த்தமா? ஓகே. ஸோ கீழே இந்த மாதிரி சேமாக இருந்தால் மேலே இருக்கக்கூடிய வேல்யூ என்ன பண்ணிடலாம்? கூட்டிடலாம். இப்போ ரெண்டையும் கூட்டினா 6ன்னு வரும். ஹோல் பவர் -3 இன்ட்டு 15ங்கிறது ஒரு பெரிய வேல்யூவா? ஸோ அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 5ன்னு எழுதிக்கலாமா? ஸோ ரெண்டையும் பெருக்குனா 15 தான். ஹோல் பவர் -2ன்னு எழுதிக்கிட்டேன். சூப்பர். இப்போ 5 பவர் 6 இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்குவோமா? இதில் பண்ண மாதிரியே பண்ணுவோம். இது ரெண்டையும் பெருக்குனா 3 ஹோல் பவர் இது ரெண்டையும் பெருக்கும்போது 18 -18ன்னு வரும். சரிங்களா? இன்ட்டு அதே மாதிரி இந்த -2ங்கிறது இந்த 3க்கும் உண்டு, இந்த 5க்கும் உண்டு. அப்போ 3 ஹோல் பவர் -2 5 ஹோல் பவர் -2. ஸோ இதில் பாருங்கள் 5 காமனாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி காமனாக இருந்தால் மேலே இருக்க வேல்யூ என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். ஸோ 5 ஹோல் பவர் 6 -2 ஓகேவா? இன்ட்டு 3 அதே மாதிரி காமனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? மேலே இருக்கிறத கூட்டிக்கலாமா? -18 -2 சரிங்களா? அப்போ 5 இது ரெண்டையும் கழிச்சா 4. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 3 ஹோல் பவர் -20ன்னு வரும். மைனஸ் போகணுன்னா என்ன பண்ணிக்கலாம்? டினாமினேட்டரில் எழுதிக்கலாம். அப்போ 5 ஹோல் பவர் 4 டிவைடட் பை 3 ஹோல் பவர் 20. சரியா? நமக்கு ஆப்ஷனில் இந்த மாதிரி ஒரு வேல்யூ இல்லை, அதனால் 4 ஹோல் ப்ராக்கெட்டாக எழுதிக்கணும். 5 ஹோல் ப்ராக்கெட் ஆஃப் 4 டிவைடட் பை 3 அப்பர் லிமிட்டில் 5ன்னு வரும். இப்போ ரெண்டையும் பெருக்குங்க, இந்த 20 வந்துருமா? ஸோ இதுதான் ஆன்சர்.